புகாரியையே நீ ஆபாச கலைஞரா சொல்றீங்க, இந்த ஹதீஸ் விட்டு நல்லது இருக்குங்கிறீங்கல்ல, ஃபிக்ஹ் கிதாபுல 1000 லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்குங்க, நீங்க எங்க போறீங்க? நல்ல சட்டங்கள் தொழுகை பத்தி, நோன்பை பத்தி, ஜக்காத்தை பத்தி, ஹஜ் செய்ற முறையை பத்தி எல்லாம் எவ்வளவு அழகான இருக்கு, அது மட்டும் எடுங்களேன். இது யாரோ ஒரு ஆளுக்கான எழுதி வச்ச இமாம்கள் ஆதரிக்கல, ஆதரிச்சாதான் நீங்க சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு அந்நிய பெண்ணு கூட பார்க்காத அப்படிங்கிறாங்க, அந்த அளவு ஆபாசத்துக்கு தடுக்கிறாங்க மக்களை. அவங்கள போய் ஆபாசம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஒரு பெரியவங்க மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கலாமா? நாளைக்கு மறுபடியும் நம்ம எல்லாம் எழுப்பப்பட போறோம்ல, அல்லாஹ்வுக்கு கேள்வி கேட்டா என்ன செய்யறது? அவங்க ஆதரிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. அதனால இந்த ஆய்வு மட்டும் நீங்க விட்டுருங்க, நல்ல சட்டங்களை எடுங்க, அதுதான் முறை. இதை போய் ஒரு மதுஹபிலிருந்து ஒரு இளைஞர்களை ஒரு வெறுப்புணர்வு உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட செயல் அல்லவா இது? அதுக்காக தான் நம்ம சொல்றோம். அதே போல சொல்றாங்க, என்ன ஒரு விஞ்ஞானத்துக்கே முரணா இருக்குன்னு வேற ஒண்ணு சொன்னாங்க. என்ன விஞ்ஞானம் முரணா இருக்குது? தப்சீர்கள்ல விஞ்ஞான கருத்து எவ்வளவு இருக்குது, படிக்கணும் தப்சீர் எடுத்தெல்லாம். இதே ஜமக்ஷரி இமாம் தப்சீர் இருக்கிறாருங்க, கஷாஃப். அந்த கிதாபுல அவர் சொல்றாரு, வசமாய் ராத்த ரஜாண்டு இருக்கு, திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாண்டு இருக்குது. அது ஒரு விளக்குறாரு. எப்படின்னு கேட்டா, மேகத்திலிருந்து தண்ணி இங்க வருது, மறுபடியும் இந்த கடல் நீர் வந்து ஆவியாக மாறி மேகமா போயிருதுல, அதுதான் திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாக, அங்கேருந்து வந்த தண்ணி மறுபடியும் போயிடுகிறது. தப்சீர்ல தான் இருக்குது. அவர் முஃபஸ்ஸிர் இல்லையா? ராஜிமாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவர் சொன்னதும் கரெக்ட் தான். எந்த கருத்து சொன்னான்னு பார்க்கணும். இப்போ தண்ணி அங்கே இங்க வந்தா மறுபடியும் இங்கேருந்து போதும் வைங்க, திரும்புதல் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி எழுது, இங்கேருந்து அங்க போனதா மறுபடியும் இங்க வந்ததா, அங்கேருந்து இங்க வந்தது மறுபடியும் அங்கே போனதா அப்படின்னு கேள்வி வருதுல்ல. இதற்குத்தான் ராஜிமாம் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், அஞ்சல மினசமாயி மான்கிறான், அங்கிருந்து வானத்திலிருந்து தான் இங்கே வந்ததுங்கிறான். அப்படியே வச்சுக்கிறங்க. அதுக்காண்டி இங்க நம்ம போகலன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவாக கேட்பாங்க, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததாமாங்க. என்ன அதனால இங்க அவுச்ச முட்டைக்கு போயிடாதீங்க. அதனால இப்ப நான் என்ன கேட்குறேன், இதுல இருந்து அது வந்ததா, அதுல இருந்து வந்தா வரும் பொழுது இப்ப எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால திரும்புதல் உடை இப்ப இப்படின்னு சொல்லலாம்ல, வல் அருளி, இந்த பூமியின் மீது சத்தியமாக திரும்புதல் உடைய அப்படி நம்ம சொல்லலாம் தானே. இந்த பூமிக்கு கூட திரும்புதல் உடைய பூமியின் மீது சத்தியமாங்கலாம். ஏன்? இங்கே தண்ணி போனிச்சல மேகத்துக்கு, மறுபடியும் இங்க வந்துருச்சே. அப்ப திரும்புதல்ங்கிறது வானத்திலிருந்து இங்கேருந்து போனது இங்கே திரும்புகிறது, அப்படி வைக்கலாம். அங்கிருந்து இங்க வந்தது மறுபடியும் போகிறது வைக்கலாம். ராஜ்மான் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் அங்கேருந்து இங்க வந்துச்சு, அதே அசலா வைங்க. அங்க எது அசலு, ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது அப்படிங்கறத உங்க கேள்வி. அதுக்கு அவர் சொன்னதுனால விஞ்ஞானத்துக்கு எதிரல்ல. இந்த வசமா தாச்சரஜிக்கு ஜமக்ஷரிமா கொடுத்த விளக்கம் தப்சீர்ல தான் இருக்குது. அப்ப இந்த விஞ்ஞான கருத்துக்கள் கூட தப்சீர்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதே போல அந்த குர்ஆன்ல இன்னும் நம்ம கேள்வி கேட்டோம், வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ரின் அப்படி 10 இரவுகளுக்கு சத்தியமாக, அந்த 10 இரவுகளுக்கு நீங்க என்ன வழங்குனீங்க அப்படி நம்ம கேட்டோம். இதுவரைக்கும் சொல்ல கிடையாது. அதே போல இந்த அசர் துறை விட்டாக்கா வணக்கம் எல்லாம் அழிஞ்சு போண்டு இருக்கா, அதை கேட்டோம். வல்லையிலி இதான் அஸ் அஸ் அப்படிக்கு இவங்க விளக்கம் சொல்றாங்க, பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க. இந்த வல்லையிலி இதான் அஸ் அஸ்க்கு அந்த பின்னோக்கி சொல்வது விளங்குறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத இங்க நிரூபிக்கணும். இலாஹுக்கும் இலாஹும் வாஹிது நம்ம கேட்டோம். இலாஹுக்கு வணக்கத்திற்குரிய இறைவன் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அந்த விளக்கத்தை? அதெல்லாம் அது சரியில்லைங்கிறதல்ல, எப்படி இந்த விளக்கம் இலாஹுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத நீங்க எங்கிருந்து புரிஞ்சுங்க? குர்ஆன்ல புரிஞ்சுங்களா, ஹதீஸ்ல புரிஞ்சுங்களா? அதை நீங்க எங்களுக்கு சொல்லி காட்டணும். அது மட்டுமல்ல, கன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவு துஹாஹா அப்படிங்கிற வசனத்துல அதை அவர்கள் காணும் போது ஒரு மாலையோ அல்லது ஒரு காலையோ தவிர வாழவில்லை என்பது போல் அவர்களுக்கு தோன்றும் என்று மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இங்க காலை என்று சொல்லி அஷியத்தன் அப்படிங்கிறதுக்கு மாலைங்கிற வார்த்தையை போடுங்க, ரைட். ஒரு லுஹாஹா அப்படின்னு வருது, நீங்க மாலைன்னு மட்டும் போட்டீங்க. ஆனா இங்க லுஹாஹான்னு வருது, அதனுடைய மாலைன்னு வருது. அந்த ஹாங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கறத உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல நீங்க குறிப்பிடவே இல்லை. அதனால அதே நீங்க ஒழுங்காக என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க சொல்லணுங்க. ஏன்னா ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது உங்கள் நிலைப்பாடு. ஆனா நிறைய இடங்கள்ல நீங்க அதுக்குண்டான அர்த்தத்தை நீங்க சொல்லல. அதே போல யுனஸ்ஸிலுல் மலாயிகத பிர்ரூஹி மின் அம்ரிஹி அந்த வசனத்துக்கு உயிரோட்டமான கட்டளையை கொண்டு எழுதிருக்கிறீங்க. நீங்க தான் சொல்லுங்க ஏதாவது அப்படி அப்படி வாசிக்கணும்னு சொல்லி. இந்த வசனத்துக்கு நீங்க எழுதின மொழிபெயர்க்கும் அப்படி அப்படி வாசிச்சு இந்த சபைக்கு சொல்லுங்க. உயிரோட்டமான கட்டளை இருக்கிறீங்க, வசனத்தை ஓதணும். இந்த உயிரோட்டமா கட்டளை அப்படிங்கிற வாசனம் அதுக்கு வரதான் பார்க்கணும். வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்து சொல்லணும்.
சகோதரர்களே, காலையிலிருந்து 2 அமர்வுகளை முடித்துவிட்டு 3வது அமர்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்ப தலைப்பின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ விளங்குவதற்கு இமாம்கள் என்று சொல்லக்கூடியவங்களுடைய விளக்கம் தடையா இருக்குது. குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுக்கு யாருடைய தயவும் தேவை கிடையாது, இமாம்களுடைய விளக்கம் தேவை கிடையாதுங்கிற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நீங்க காலையிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எதிர்த்தரப்புடைய வாதங்கள் எல்லாமே இந்த இஸ்லாமிய எளிய மார்க்கண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சி நாங்க நடத்துவோம். அதுல கேட்கிற கேள்வி மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு எவ்வளவு பங்கு, இதுக்கு என்ன, ஏன் இது, இப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வாதம் இருந்தது. வாதம்னா எப்படி இருக்குன்னு, நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீர்கள், இது இப்படி இப்படி எல்லாம் தவறு, இதனால் இது பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும். அது தவறுங்கிறதையும் சொல்லாம சரிங்கிறதையும் சொல்லாம இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன பங்கு, இதுக்கு என்ன பங்குங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வாதங்கள் முழுசுமே இருந்தது. அப்ப விவாத சபையில கேள்வி பதில்ங்கிற அடிப்படையில் போறது முறை கிடையாது. உங்களுடைய வாதத்தை எங்களுடைய கருத்து எப்படி தவறு நிரூபித்து விட்டு நாங்க எப்படி கேட்கிறோம். உதாரணமா நாங்க என்ன கேட்டோம், உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். அதாவது லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது எல்லா நாள்லயும் வரும், அபூ ஹனீஃபா சொன்னாரு அப்படின்னு இருக்குது. இது இந்த ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கு, விளக்கத்துக்கு பதிலாக குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இது வாதம், இது தப்புன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றோம். இதுக்கு என்ன விளக்கம்னு உங்கள்ட்ட கேட்கல, தப்பு, இந்த குழப்புதுன்னு சொல்றோம். அதே மாதிரி இப்னு அரபி அதையே சொன்னாரு, எல்லா நாள்லையும் லைலத்துல் கத்ர பார்த்தேன்டாரு, இது குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றம்னு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 39, 27 தடவை லைலத்துல் கத்ருங்கிறது வருது. ஒரு லைலத்துல் கத்ர் 9 எழுத்து, அதனால 27 வருதுன்னு ஒருத்தர் சொன்னார், அபூபக்கர் வர்ராக்கர் சொன்னார். நீங்க இது என்ன, இது குர்ஆனா, இது ஹதீஸா, இது விளக்கமா, இப்படித்தான் புரிந்து கொள்வதான்னு கேட்டோம். அப்ப இது குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு தடையா இருக்குன்றத சொல்றோம். அதே மாதிரி குன்பயக்கூன்றது அல்லாஹ் விளங்காம சொல்லிவிட்டான், இல்லாத பொருளை பத்தி ஆகண்டு இப்படி சொல்றது, இது சரியில்லைன்னு கசாலி சொன்னாரு. அப்ப குர்ஆனுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாரு, இது குர்ஆனுக்கு விளக்கமா, குர்ஆனுக்கு ஒத்து வருதா கேட்டோம். அதே மாதிரி ஜைனப் மீது அவதூறு சொல்லி இருக்கிறார், ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப அசிங்கமாக கேவலமா எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆதரிச்சு இருக்கிறார்கள் சொன்னேன். ஆதரிக்கலன்னு சொன்னாங்க, மாதிரி ஆதரிச்சாங்க, நிரூபிச்சுட்டேன். பகவியில கூட அவங்க சொன்னபடி இல்ல, நோட்ல தான் இருக்குங்கிற வரைக்கும் நிரூபிச்சு இதை சரி கண்டு இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை கெடுக்கிற விதமாக எல்லா 7ஆம் வகுப்பில் நடத்தக்கூடிய பைலாவிலையும் 4ஆம் வகுப்பில் நடத்தக்கூடிய ஜலாலையும் விரிவுரையா மதிக்கக்கூடிய எல்லா தஃசீர்களையும் இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்கன்னு ப்ரூஃபோட சொன்னோம். அப்படிலாம் கிடையாதுன்னு மறுத்தாங்க. அப்புறமேல எடுத்து போட்டோன்னு அதுக்கு பதிலே சொல்லல. இப்படி ஆர்குமெண்ட் நாங்க அப்படி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ரகாத் வித்ர் தொழுவுற கிடையாது, நாங்க ஹதீஸ்ல இருக்காங்க, ஹதீஸுக்கு விளக்கமா இருக்கா, ஹதீஸுக்கு மறுப்பா இருக்கா, இது தலைப்புல இல்லையா. ஒரு ரகாத் வித்ர் தொழக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, வித்ர் தொழலாம்னு ஹதீஸ் சொல்லுதுன்னா ஹதீஸுக்கு மறுப்பா இருக்கா, விளக்கமா இருக்கா, இதான் கொஸ்டின். விளக்கமா இல்ல, மறுப்பா தான் இருக்குது. அதே மாதிரி மகரிபுக்கு முன் சுன்னத்து இல்லைங்கிறாரு, இருக்குன்னு ஹதீஸ் சொல்லுது, இது விளக்கமா மறுப்பா அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி யூதர்களுக்கு விபச்சாரத்துக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்கன்னு வருது, இது விளக்கமா மறுப்பா. நம்மளாம் அப்படி கேட்கிறோம், ஒரு மறுப்பா விளக்கமான காரண காரியத்தோட ஆர்குமெண்ட் வச்சு இது தப்புன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி மலை தொழுகைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு, இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது, இது இமாம்களுடைய விளக்கமா, இது குழப்பமா அப்படின்னு கேட்கிறோம். கிரகண தொழுகை இல்லைங்கிறாரு, ஆனா இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது, இது விளக்கமா குழப்பமா அப்படின்னு கேட்கிறோம். வாகனத்துல வித்திரு தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வாகனத்துல ரசூலுல்லாஹ் வித்திரு தொழுது இருக்கிறாங்க, இது விளக்கமா, இது குழப்பமா, ஹதீஸுக்கு மாத்தமா பேசுற விளக்கமாகுமா அப்படின்னு கேட்டோம். நடுத்தொழுகை அசருன்னு ஹதீஸ்ல வரும்போது 19 கருத்து சொல்லி ஹதீஸ்ல இருந்து அப்புறப்படுத்துறாங்களே, இது விளக்கமா குழப்பமா அப்படின்னு கேட்டோம். ருக்குல சுமாரா அந்த கை தொடுற அளவு குனிஞ்சா போதும், ஆனா முதுகு தண்டு நேரா வரணும்னு ஹதீஸ்ல இருக்குது, அதுக்கு மாத்தமா சொல்லி இருக்கிறாங்களே, இது விளக்கமாகுமா குழப்பமாகுமா அப்படின்னு நாங்க கேட்டோம். அது மாதிரி அத்தி என்றாலும் ஆலிவு என்றாலும் ஜெய்தூன் என்றாலும் என்ன விளக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. இவங்க விளக்குங்கிற பேர்ல அந்த பள்ளிவாசம், இந்த பள்ளிவாசம், அந்த ஊர், இந்த ஊருன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் விளக்கமா, இது குழப்பமா அப்படின்னு நம்ம ஆதாரத்தோட கேட்டு குழப்புறாங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி ஃபிரௌன் முஸ்லீமுடைய இப்னு அரபி சொல்லியிருக்காருன்னு சொன்னோம், அதுக்கு ஆதாரம் கேட்டீங்க, பேப்பரையும் கொடுத்துட்டோம். இதுல இருந்து அவங்க ஒப்பந்தப்படி நடக்கலாம். அப்படி ஒரிஜினல் கொடுத்த பிறகு கொடுத்தது சரியா இல்ல, நாங்க அதுக்கு பதிலே ஒன்றும் சொல்ல காண, அதுக்கு பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபிரௌன் முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறாரு, இது விளக்கமா, உலகத்திலே அத்தனை உம்மத்துக்கும் சொல்லி அடிக்கடி சொல்லுவீங்களே, அனைவருக்கும் மாத்தமா சொல்லிட்டாங்க, அனைவருக்கும் மாத்தமா சொல்லிட்டாங்கன்னு, அனைவருக்கும் மாத்தமா சொல்லி இருக்கிறாரு, இது விளக்கமா குழப்பமா, குர்ஆனுக்கு மாத்தமா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் கிடையாது. அது மாதிரி அனரபுக்குமுல்லான்னு சொன்னது சரிதான், அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்கான் ஃபிரௌன் அப்படின்னு இப்னு அரபி சொல்லியிருக்கிறாரு, இது விளக்கமா குழப்பமா, குர்ஆனுக்கு எதிரான போக்கா அப்படின்ற ஆதாரத்தோட கேட்டோம். நமக்கு